ஒரே வார்த்தையில் சொல்லணும், நாங்கள் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேணுங்க. அது இருந்தால் டிவோர்ஸுங்கிறதே நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் லைஃப்பில் பெஸ்ட்டு. பர்ஜான், இன்னொரு வாட்டி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட நெருங்கணும்னு நினைச்சேன், சிங்கமாயிடும். என்னவா என்னவா மச்சான், யாரும் பார்க்கலல்ல? இங்க இருக்கிற 100 பேர் தவிர யாரும் பார்க்கல வச்சு. நிறைய டைவர்ஸ் நடக்குதுல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயோ ஐயோ, லைக் அந்த டோப்பமைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து இப்போ எல்லோரும் மொபைலே கிடச்சதுனால அதோட பேஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நிறைய போறான்டா. அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. உனக்கு நீ அவ்வளோதானே தெரிஞ்சு அவங்களுக்கு போர் எடுத்துருது. ஸோ அதுதான் டிவோர்ஸ்க்கான ஒரு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம். இமை மூடி திறந்தேன் கண்ணே, தடமாறி பயணம் போகிறதே. எனக்கு கல்யாணம் லவ் மேரேஜ் தான் ப்ரோ பண்ணும். அரேஞ்ச் மேரேஜில் டிவோர்ஸ் நடக்குது இல்லை ப்ரோ? அது அதுக்கிட்டே அதோட லவ் மேரேஜில் கம்மியாக இருக்கலாம், தெரில ப்ரோ. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவேன். அவ்வளோ கட் பண்ணியிருக்கு. சாரி. அவரோட இது என்னன்னா, ஒரு பொண்ணை எதிர்பார்த்து அவனுக்கு பேசி இவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே போட்டு ஒன்று நினச்சிக்கிறாங்க. ஒரு பொண்ணு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது பையன் இப்படி இருக்கணும், அந்த பொண்ணு நினைக்கிறதும் அப்படி இருக்கும். எம்எஸ் படிச்சிருக்கணும், கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கணும் யுஎஸ்ல. ஓகே, கிரீன் கார்டு ஹோல்டர் எம்எஸ். சென்னையில யூஜி பண்ணிருக்க கூடாது. சென்னையில யூஜி பண்ணிருக்க கூடாது. 2 பேத்துக்குள்ளேயே பேசி ஒரு லவ் மேரேஜாக இருந்தால் அது ஒரு பக்கத்தில் லவ் மேரேஜ் பண்ணியும் டைவர்ஸ் ஆகுது. 2 பேத்துக்குள்ளே அப்படி சண்டையாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு எதிர்பார்த்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு ஒரு பொண்ணுக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அது 2வதுல என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த பையன் கொடுக்குற லவ் அந்த பொண்ணால் கொடுக்க முடியாது, அந்த பொண்ணு அப்படி கொடுக்க முடியும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது அவங்க பண்ண லவ்வுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய் அது டிவேர்ஸாக முடியுது. யோசிச்சு பாரு, உனக்கும் எனக்கு என்ன பொருத்தம் இருக்கு? படிச்ச நான் எங்க, படிக்காத நீ எங்க? சரி, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க, ஏன் கூட வாழறதுக்கு உனக்கு என்ன நாகரிகம் தெரியும்? பேசிக்காக அவங்க இண்டிபெண்டன்ஸாக இருக்காங்க. ப்ளஸ் இப்போ அவங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோதான் ப்ரோ, வேறு எதுவும் இல்லை. ஜாக்கி, இனிமே நாம லவ்வர்ஸ். ஓகே ஓகே, பை. லவ் மேரேஜ்னாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ்னாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூரிங் டைம் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து க்யூரிங் டைம் இருக்கணும். அரேஞ்சும் சரி, லவ் மேரேஜும் சரி, ஒன்றா வாழும்போது தான் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 வருஷம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு பிளாங்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு லிமிட்டை தாண்டி போகிற அப்யூஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக எந்த செகண்ட்லேயுமே வந்து நீங்கள் பிரேக் பண்ணிட்டு அது போகிறது நல்லது. என்னால் இப்போ வர முடியாதுன்னு சொன்னது உனக்கு புரியல, என்ன புரியல, பாஷை புரியலையா? இது முடிஞ்சு போச்சு, போதும். மற்றது வந்து சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசி டுகெதர் இருந்தால் தான் வந்து அது ஒரு பிரச்சனைக்கு சால்வேஷன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த 3 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ஒத்து வரல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பிரிஞ்சு போகிறத பற்றியோ எதுனாலும் நீங்கள் வந்து முடிவெடுக்கிறது வைசபிளாக இருக்கும். ஐ லவ் யூ, ஆல் தி பெஸ்ட், பட் குட் பை. அது அரேஞ்ச் மேரேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா தான் அதுதான் மேஜர் இஷ்யூ நினைக்கிறேன். உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது, அவ்வளவுதானே. இது முன்னே இது பின்னே தெரிஞ்சு போச்சுல, கட்டிக்கங்க நினைக்கிறேன். ஈஸியாக 2 மாதம்லாம் என்ன 3 மாதம் ஈஸியாக ஒருத்தங்க நல்லா ஆக்ட் பண்ண முடியும். ஐ மீன் அவங்க கேரக்டரை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். அதை நம்பி மேரேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் ட்ரூ கலர்ஸ் வெளியே வருது. அது வந்து பிடிக்காமல் போயிடும். இல்லைனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா ஒரு ஜோவியலான டைப்பில் இருந்திருப்பாங்க, அதே கேரக்டர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது சாட்டிஸ்ஃபை ஆகலை, அது வந்து ஒரு டிவோர்ஸில் போய் முடியுது. ஏய், நீ சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை, அவன் ரொம்ப திமிரா பேசுகிறான். நான் முடிவு எடுத்துட்டேன், டைவர்ஸ். டைவர்ஸா ப்ரோ? அது வந்து பேச்சுலராக எங்ககிட்ட கேட்டால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இவர்கிட்ட கேட்டால் நிறைய என்னடா நான் மட்டும் இதை கல்யாணம் பண்ண மாதிரி சொல்கிறீங்க? சரி
நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இப்போ ஒரு பொண்ணுனா இப்படி இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும், இந்த விருப்பத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க, இல்லை என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். அப்படின்னா 2 பேத்துக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரோ. பாரு, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கிறுக்கி, நான் ஒரு கிறுக்கேன். நம்மளை கட்டிக்கிற யாரும் வரமாட்டாங்க. நம்மளே கட்டிக்கலாம். அப்போ தர்சா அந்த நிலமெல்லாம் இப்போ தோப்பாயிருச்சு, நல்லா வருமானம். அப்புறம் என்ன ஒரே மாதத்துல என் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். போதும்ல? அதுவும் போச்சுன்னா புருஷன் தான் முன்னாடி சோறு போடணுமா? முன்னாடி நீ எனக்கு போட மாட்டேன். போலார் வயசில் வந்து அர்ஜென்ட் பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க, எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. என் சந்தோஷத்துக்காக கல்யாணம் குழந்தைங்க வேணும் தான் இப்போ நினைக்கிறேன். நாளைக்கு அவங்க சந்தோஷத்துக்காக நான் நாய்ப்பாடு பண்ணணும். எந்த சூழ்நிலை பின்னாடி என்ன வரும், முன்னாடி என்ன பண்ணணும் அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. என் பெத்த தாய்க்காக நான் கஷ்டப்பட்டா அது நியாயம். இவங்களுக்காக நாயே கஷ்டப்பட்டேன். அது அர்ஜென்ட் பட்டு அதில் உளுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு என்ன பிரயோஜனம், ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் தான் டிவைஸு அது இதெல்லாம் ஆகுது. ஒருத்தர் புரிஞ்சுருந்தால் இந்த டிவோர்ஸுங்கிறது வரவே வராது. பொண்டாட்டி குழந்தைங்க மாமா மச்சாங்கிற உறவில் வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடலாம். டிவோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். பொதுவாக சொல்ல போனால் ஓப்பன் டாக் அண்டு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் நல்லா கம்யூனிகேஷன் இருந்தால் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் லைட்டாக கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் சரி, ஓப்பனாக பேசலினாலும் சரி, நிறையா ப்ராப்ளம்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அன்னன்ன நாளைக்கு அன்னன்ன விஷயத்தை ஷேர் பண்ணிட்டாலே மோஸ்ட் ஆஃப் எந்த ப்ராப்ளமும் வராது. சி வேலண்டைன்ஸ் டேக்கு முருகர் படம் டச்சிங்கா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இதுவா ஷேவிங் செட்டை யாராவது கேர்ள்ஸ்க்கு கிஃப்டா கொடுப்பாங்களா? தேவைப்படுமோன்னு மூஞ்சி. இன்னொன்றுனா சோசியல் மீடியாவோட ட்ரெண்டு வந்து இப்போது ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. நான் டிவோர்ஸ் ஆகிறது அப்படிங்கிற பாதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமாக இங்கே இருக்கிறது. காரணமே ஒன்று தான், அந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலை அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுறாங்க. அந்த டிசப்பாயின்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இம்பல்சிவாக பண்ணிடுறாங்க. அப்போ இம்பல்சிவாக எப்படி பண்ணணும், அப்போ எமோஷ்னலாக தான் அப்போ டிசிஷன் எடுக்கிறாங்களே தவிர ரேஷனலாக டிசிஷன் எடுக்கிறது இல்லை. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? வாட் இஸ் ரைட் அந்த அனாலிசிஸ் பண்ணாங்கன்னா அது டிசிஷன் எடுக்கிறத போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அப்போ தே வில் கெட் சம் இன்சைட், அப்புறம் ஐடியா கிடைக்கும், ஒரு சொல்யூஷன் வரும். டிசிஷன் வந்து டக்கு டக்குன்னு எடுக்கிறனால தான் அந்த ஒரு டிவோர்ஸ் போகிறதுக்கு மெயின் ரீசனு. அதுக்கு ரூட் காசஸ் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணும். ரீசெண்டாக ஒரு டிவோர்ஸ் நடந்தது. அது வந்து ஒரு ஆண் வந்து இறந்துட்டார். ஸோ அது வந்து நிறைய பயங்கர இம்பேக்டாக போயிட்டுருக்கு இப்போ இந்தியாவில். அதனால நிறைய யூடியூப்பும் சரி இன்ஸ்டாலையும் சரி நிறைய அந்த கோர்ட்டில் நடந்த டிவோர்ஸோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து நிறைய பேர் முன் வச்சுட்ருக்காங்க. டிவோர்ஸுக்கு எதுக்குன்னா அவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணும்போது அவங்க வீட்லேயும் சொந்த பந்தத்தில் நல்லா விசாரித்து இது பண்ணியிருந்தால் அது இவ்வளோ தூரத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று இப்போது மெயினாக ரோல் ப்ளே பண்ண மணி தான். பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி மணி மைண்டடாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் யார் போய் பேசலாம் தீர்க்கவே முடியாது. வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும்போது செஞ்ச தப்புக்கள்லாம் என்ன பண்ண போகிறேன்? என்ன தோணுது? இப்போ வந்து டேக் இட் ஈஸின்னு போயிடுறாங்க. சீக்கிரம் முடிவு எடுத்துறாங்க. பட் எங்களோட இதில் அப்படி கிடையாது. அம்மா பார்த்து வச்சாலும் சரி, நாங்களாக கல்யாணம் பண்ணாலும் சரி, ஓகே இது லைஃப் கடைசி வரைக்கும் இருக்கணும் பார்க்கணும். இங்க பாரு, அந்த ஆள் இப்போ நான் அடிச்சானா போயிட்டு வந்து திரும்ப என்ன கொஞ்சுவான். அதுக்கு நான் இங்க இருக்கணும். கிளம்புறதா இருந்தா நீ கிளம்பு. அது அவங்க தனிப்பட்ட கருத்து, அதுல எங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. பட் எங்களோட இது அதான் சொன்னேன், எங்களோட விட யாரோ ஒரு பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது நல்லது. ஜஸ்ட் 2 பேரும் உட்கார்ந்து ஒரு 1/2 hour மன விட்டு பேசினாலே அந்த கோர்ட்டுங்கிற போகவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷமா அவனோட பெரியவங்கள வச்சு பேசினாங்களே இந்த இது வராது. எல்லாமே வந்து லைஃப் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. புரியுதா? வெரி சிம்பிள். புரியுதாடா? பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம். ட்ரெயினில் அன்றைக்கி நைட்டு லவ் தானே உன் கண்ணில் நான் பார்த்தேன், அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணேன். அது லவ் தானே ஜெசி? மெயினாக சகிப்புத்தன்மைங்கிறது 2 பேர்த்துக்குமே வேணும் ஃபேமிலியில். ஸோ ஒரு லாங் டேர்ம் ஒரு லைஃப் போகணும் அப்படின்னா மியூச்சுவலாக வந்து சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போனால் தான் அந்த லைஃப்பை வந்து நம்ம லாங் டேர்ம் கொண்டு போக முடியும். இது எல்லா ஃபேமிலியிலும் இருக்கிற விஷயந்தான். அதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணினாங்க அப்படின்னா லைஃப்பை நல்லா எடுத்துகிட்டு போக முடியும். ஊன்னு அழுவ தான் வரும். அப்படி அன்னைக்கு உன் கண்ணிலிருந்து வர ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுறதுக்கு முன்னாடி
ரொம்ப கஷ்டம். இப்போ லவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க லாஜிக்கலாக யோசிக்கிறது கஷ்டம். பட் அதையும் தாண்டி அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்க ரிலேஷன்ஷிப் லைஃப் வந்து நல்லா கொண்டு போகலாம். இது எங்கள் ஜஸ்ட் நாங்கள் பார்க்குறதுனால எங்கள் ஒப்பீனியன். இதை பற்றி கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட வயசும் கிடையாது, அனுபவமும் கிடையாது, நம்ம சொல்லவும் கூடாது. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாமல் இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருப்பா. அதுதான் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கோ அங்கே முடிஞ்ச அளவுக்கு மேபி பேசி சால்வ் பண்ணிக்கலாம். நான் எந்த ஊர்னா தெரியுமா? திண்டுக்கல் கார். பூட் எடுத்து போட்ட மண்டை டாப் ஓப்பன் ஆகிக்கும். அவங்க ரிலேஷன்ஷிப்பை வச்சு அவங்க ஃபேமிலிக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவங்க டுகெதர் வெல்க்கு எதமோ அதை ஏற்றி பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு அவங்க தனிப்பட்ட விருப்பம் எதமோ பண்ணிட்டு போட்டாங்க அவங்க இஷ்டம். அதுதான் ப்ரோ, ஃபேமிலிக்குள்ளே இங்கே ஈகோ பார்க்காம உட்காந்து பேசிட்டாலே ஆதி பிரச்சனை சால்வ் ஆயிரும் ப்ரோ. மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் நல்லா இருந்தாலே மேக்ஸிமமான இஷ்யூஸ் போயிடும். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் மேக்ஸிமம் நிறையாவே பிரச்சனைகள் நடக்குது. எங்கள் வீட்டில் எனக்கு கொடுத்த நகை 75 பவுன் இருக்கும். நான் அதை தரேன், நீங்கள் அதை அடகு வைக்கிறீங்களோ விற்கிறீங்களோ உங்கள் விருப்பம். வர அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு 2 மாதம் இஎம்ஐ கட்டுங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டில் உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ண தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். பப்புக்கு தான் 1 வயசு ஆயிடுச்சுல, நான் வேலைக்கு போகிறேன். இந்த வீட்டு இஎம்ஐலாம் நானே பார்த்துக்கிறேன்.